जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्रील புரோபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். திருப்பியும் நம்ம மீண்டும் பாவ கிளாஸுக்கு கவனிப்போம். கிளாஸுக்கு வந்தக்கூடிய அனைத்து பங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. உஷா முதல்ல மதஜி இடம் போயிட்டாங்களா? வெல்கம் டு பாவ கிளாஸ் மதஜி. ஹரே கிருஷ்ணா. அது உங்கள் பேர் என்ன மதஜி? தனா. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அப்படியே லிஸ்ட் அப்படியே கேட்டுங்க. கிளாஸ் கேளுங்க, என்ன சந்திக்கணும் கட்சி கேட்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் கேண்டோ 1 அத்தியாயம். இன்றைக்கி ஒரு புது அத்தியாயம். எத்தனாவது? 7. அத்தியாயம் 7 13. அத்தியாயம் 7ஓட தலைப்பு பார்த்திங்கன்னா துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். வாட் இஸ் இங்கிலீஷ் மாதிரி? The son of Drona is punished. ஓகே, முதல் ஸ்லோகம். இன்றைக்கி நம்ம 3 ஸ்லோகம் பார்க்க போகிறோம். 11, 2, 3. டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2, டெக்ஸ்ட் 3 பார்க்க போகிறோம் நம்ம. அப்புறம் ரெடியா? சௌனக உவாச்ச நிர்கதே நாரதே சுதா பகவான் பாதராயண சுதவாம்ஸ்தத் தத் அபிக்ரேதம் ததா கீம் அகரோத் விபு. சௌனக உவாச்ச நிர்கதே நாரதே சுதா பகவான் பாதராயணः சுதவாம் தத் அபிப்ரேதம் ததா கிம் அகரோத் விபு. பணி எப்படி படிக்க வச்சுக்கலாம்? படிக்கிறீங்களா? சௌனக உவாச்ச சௌனக உவாச்ச நிர்கதே நாரதே சுதா நிர்கதே நாரதே சுதா பகவான் பாதராயண பகவான் பாதராயண சுதவாம்ஸ்தத் அபிப்ரேதம் சுதவாம்ஸ்த அபிப்ரேதம் ததா கிம் அகரோத் விபு. சதா கிம் அகரோத் விபு. மாதவி ஸ்ரீமதி. சௌனக உவாச்ச நிர்கதே நாரதே சுதா பகவான் பாதராயண சுதவாம் தத் அபிப்ரேதம் ததா கிம் அகரோத் விபு. சௌனக ஸ்ரீ சௌனக உவாச்சா கூறினார், நிர்கதே சென்றதும், நாரதே நாரத முனிவர், சுதா சுதரே பகவான் உன்னத சக்தி வாய்ந்த பாதராயண வேதவியாச ஹிருதவான் ஸ்ருதவான் கேட்டவரான தத் அவரது அபிப்ரேதம் மனதின் ஆசை ததா அதன் பிறகு கிம் என்ன அகரோத் அவர் செய்தார் விபு மிகச்சிறந்த. மொழிபெயர்ப்பு தமிழில். சௌனக ரிஷி வினவினார், சுதரே மிகச் சிறந்தவரும் உன்னத சக்தி வாய்ந்தோருமான வியாசதேவர் ஸ்ரீ நாரத முனிவரிடமிருந்து அனைத்தையும் கேட்டறிந்தார். எனவே நாரதர் சென்ற பிறகு வியாசதேவர் என்ன செய்தார்? Rishi Saunaka asked, O
O Sudha, the great and transcendental, powerful Vyasadeva heard everything from Sri Narada Muni. So after Narada's departure, what did Vyasadeva do? சரி பதம் ஜெய ஜெய ஜெகநாத் பலதேவ சுபத்ரா மகாராணிக்கு நீங்கள் பொருள் வேணா நம்ம டேரெக்டாக ஸ்லோகம் பார்த்தலாம். பிறகு வந்து அதை பொருள் சேர்த்து கிளாஸ் பார்க்கலாம். பதம் 2 டெக்ஸ்ட் 2 சுத உவாச்சா பிரம்ம நத்யாம் சரஸ்வத்யாம் ஆஷ்ரம பশ্চিமே தடே சம்யாப்ராஷ இதி ப்ரோக்தா ரிஷினாம் சத்ரவர்தன. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுதர் கூறினார், வேதங்களுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டுள்ள சரஸ்வதி நதியின் மேற்கு கரையில் முனிவர்களின் உன்னதமான செயல்களை உற்சாகப்படுத்தக்கூடிய சம்ராப்ரஷம் என்னும் இடத்தில் தியான குடில் ஒன்றுள்ளது. எஸ் இங்கிலீஷில் விரஜாமதி வந்துடுறீங்களா? டெக்ஸ்ட் 2 படிங்க. Sri Sutta said, on the western bank of the river Saraswati, which is intimately related with the Vedas, there is a cottage for meditation as Samya Prasad, which enlivens the transcendental activities of the sages. சரி, மூணாவது பொதுமுனக்கு அந்த முதல்ல பொருளை படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பூர்வாபம் பொருளுக்கு ஜெய். இந்த அத்தியாயத்தில் இது டெக்ஸ்ட் 1ஓட டிரான்ஸ்லேஷன் புப்பட்டு. இந்த அத்தியாயத்திலிருந்து பரீட்சித் மகாராஜன் அவரது தாயின் கருவில் அற்புதமான முறையில் காப்பாற்றப்படுவதும் ஸ்ரீமத் பாகவத்தை விவரிப்பதற்கான காரணமும் அறியப்படுகின்றன. இதற்கு காரணமாக இருந்தவர் துரோணாச்சாரியரின் மகன் திரௌணி அஸ்வத்தாமன் என்பவனாவான். இவன் உறங்கி கொண்டிருந்த திரௌபதியின் 5 மகன்களை கொன்றதால் அர்ஜுனனால் தண்டிக்கப்பட்டான். ஸ்ரீல வியாசதேவர் புகழ்பெற்ற காவியமான ஸ்ரீமத் பாகவத்தை துவங்கும் முன்பாக பக்தி பூர்வமான சமாதியின் ஆழ்ந்து முழு உண்மையையும் உணர்ந்திருந்தார். 2வது பொருளுரை. ஆன்மீக அறிவின் முன்னேற்றத்திற்கு பொருத்தமான ஓரிடமும் சுற்றுப்புறமும் நிச்சயமாக தேவைப்படுகின்றன. சரஸ்வதி நதியின் மேற்கு கரை இந்நோக்கத்திற்கு மிக பொருத்தமானதாக உள்ளது. அங்கு சம்யாப்ரஷம் என்ற இடத்தில் வியாசதேவரின் ஆசிரம் இருக்கின்றது. ஸ்ரீல வியாசதேவர் ஒரு குடும்பஸ்தராக இருந்தார். இருப்பினும் அவரது வசிப்பிடம் ஓர் ஆசிரம் என்று அழைக்கப்பட்டது. எங்கு ஆன்மீக முன்னேற்றம் மிக முக்கியமானதாக எப்பொழுதும் கருதப்படுகிறதோ அந்த இடம் ஓர் ஆசிரமமாகும். அந்த இடம் குடும்பஸ்தருடையதா அல்லது துறவினுடையதா என்பது முக்கியமல்ல. வாழ்வின் ஒவ்வொரு நிலையமும் ஆசிரமம் என்று அழைக்கப்படும் முறையில் வர்ணாச தர்மம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முன்னேற்றம்தான் அனைவருக்கும் பொதுவான நோக்கமாகும் என்பதையே இது குறிக்கிறது. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தா, வானப்பிரஸ்தர்கள் மற்றும் சன்னியாசிகள் ஆகிய அனைவரும் பகவானே உணர்ந்தறிதல் என்னும் ஒரே நோக்கத்தை கொண்டவர்களாவர். ஆகவே ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்தவரை அவர்களில் யாரையும் முக்கியமில்லாதவர் என்று கூற முடியாது. ஒருவருடைய துறவியின் வலிமையை பொறுத்துதான் வேறுபாடு அமைகிறது. சன்னியாசிகள் பெற்றுள்ள துறவியின் பக்குவத்தை பொறுத்துதான் அவர் உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு பதம் 3. தஸ்மி ஸ்வ ஆசமி வியாசோ
பதரி ஷண்டா மண்டிதே ஆஷினோபா உபாசுஷ்ய பிரணிதத்தோ மனஸ்வயம். மொழிபெயர்ப்பு தமிழ்ல. ஸ்ரீல வியாசதேவர் அந்த இடத்தில் சிறு ஓகே அந்த இடத்தில் சிறு பலா மரங்களால் சூழப்பட்டிருந்த அவரது சொந்த ஆசிரமத்தில் நீரை தொட்டு தம்மை புனிதப்படுத்தி கொண்ட பின் தியானம் செய்வதற்காக கீழே அமர்ந்தார். எஸ் பிரபு, எஸ் இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா ப்ரோ? தமிழா ப்ரோ? ஓகே, இங்கிலீஷ் படிங்க ப்ரோ. Translation. In that place, Srila Vyasadeva in his own asrama, which was surrounded by berry trees, sat down to meditate after touching water for purification. ஏசி பக்திவேதாந்த சுவாமி பூர்வமாக பொருளுக்கு ஜெய. வியாசதேவர் அவரது ஆன்மீக குருவான சில நாரத முனிவரின் அறிவுரைகளின்படி தியானத்திற்கு உகந்த தெய்வீகமான அந்த இடத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தினார். சௌனக உவாச்ச நீர்கதே நாரதே சுதா பகவான் பாதராயண சுதவாம் தத் அபிப்ரேதம் ததா கிம் அகரோத் விபு. சுத உவாச்ச பிரம்மநாத்யாம் சரஸ்வத்யாம் ஆசம பश्चिमे தடே சம்யாப்ரஷ இதி ப்ரோக்த ரிஷினாம் சத்ரவர்தனः. தஸ்மின் ஸ்வ ஆஸ்ரமே வியாசோ பதரே ஷண்டா மண்டிதே ஆசினோ உபசுஷ்ய பிராணிதௌ தத்தோ மனஸ்வயம். ஹரே கிருஷ்ணா. இப்போ யார்கிட்ட பேசுகிறாங்க? ரவி பிரபு, ஹரிகிருஷ்ணா அவரு யார்கிட்ட பேசுகிறாங்க? இல்லை, அது போன சாப்டரு, இது வேற சாப்டரு. அம்மா உன் மகளா? அம்மா வணக்கம்மா. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு தான். இப்போ பேருமா? பிரபு பிரபு நவீன் பிரபு. அப்படி வாங்க பிரபு. ஓகே, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னம்மா? மாலதி. வணக்கம்மா. கிளாஸ் கேளுங்க. எங்கே உங்கள் பானு, எங்கள் மக எங்க? ஒன்றும் ஃபோன் பேசியிருக்காங்களா? ஓகே 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 ஓகே. ரவி பிரபு, இது வந்து யார் பேசுகிறாங்க? அது முடிஞ்சு, அது போன சாப்டரு. இது இப்போ யார் பேசுகிறாங்கன்னா சௌனக ரிஷி. சௌனக ரிஷி யார்? அந்த காட்டில் உட்காந்து கதை கேட்டுருக்குறாங்களா? ரிஷியும் கேட்டுருக்குறாங்க, கதை கேட்டுருக்குறாங்க. ஹரிகிருஷ்ணா பிரபு கதை கேட்டுருக்குறாங்க. அப்போ அந்த கதை வந்து சொல்லி முடிச்சார். நாரதர் எல்லாம் சொல்லி முடிச்சு கிளம்பிட்டாரு சொல்கிறாரு. நாரதர் எல்லாம் உபதேசம் கொடுத்துட்டு வியாசர் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். இப்போ கதை திருப்பியும் பழைய இடத்துக்கே வருது. இப்போ யார் கதை கேட்டுருக்கா? சுத கோஸ்வாமி சொல்கிறாரு. ரிஷிகள் எல்லாம் கேட்குறாங்க. சௌனக ரிஷி, அதெல்லாம் ரிஷிகளை தலைமையாக இருக்கிறவர் யாருன்னா சௌனக ரிஷி. சௌனக ரிஷி என்ன கேட்குறாருன்னா, சுத கோஸ்வாமியே என்ன கேட்குற? முதல் ஸ்டார்டிங் என்ன கேட்குறாருன்னா, ஓகே சௌனக ரிஷி வினவினா சௌனக ரிஷி கேட்குறாரு, சுதரே மிகச்சிறந்த உன்னத சக்தி வாய்ந்தவரான வியாசதேவர் ஸ்ரீ நாரத முனிவரிடமிருந்து அனைத்தையும் கேட்டறிந்தார். எனவே நாரதர் சென்ற பிறகு வியாசர் என்ன செய்தார்? ஓகே, எல்லாம் கேட்டுட்டு வியாசர் இப்போ என்னையா பண்ணுறாரு? எதனால் வந்து நாரதர் வந்து வியாசருக்கு உபதேசம் கொடுத்துட்டு போனார்? என்ன காரணம்? எதனால் வியாசர் வந்து நாரதர் எதுக்காக வியாசருக்கு உபதேசம் கொடுத்தாரு? சொல்லுங்க. ஏன்னா அவர் எல்லா புராணமும் எல்லாம் எழுதி அவர் கவலையோட தான் பகவான் பற்றி எழுத சொல்லியிருக்காரு. ஏன்னா வியாசதேவர் எல்லா வகையான புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டாரு. 4 வேதங்களை வந்து தொகுத்துட்டாரு. 108 உபநிஷங்கள் எழுதிட்டாரு. அப்புறம் 17 புராணங்கள் எழுதிட்டாரு. மகாபாரதம் எழுதிட்டாரு. எல்லா சாஸ்திரங்களும் மனித குலத்துக்கு எழுதின பிறகும் அவருக்கு நிம்மதி இல்லை, அவருக்கு மனதில் சாந்தி இல்லை.
அப்போ சாந்தி இல்லாத போது, மனசில் நிம்மதி இல்லாத போது அவர் வந்து தேடுறாரு, எதனால் வந்து எனக்கு வந்து எனக்கே சாந்தி இல்லையே, எனக்கே மனசில் நிம்மதி இல்லையே, அப்போ நான் எழுதுகிற புக்கை படித்து எப்படி இந்த மக்கள்லாம் சாந்தி அடைவாங்க, எப்படி நிம்மதி அடைவாங்க கேட்குறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்து அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு. வாய் சூஸ் சரஸ்வதி நதிக்கரை. எதுக்கு சரஸ்வதி நதிக்கரை எடுத்தார்? அது 2வது ஸ்லோகம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வேதங்களுடன் நெருக்கமாக தொடர்பு கொண்டுள்ள சரஸ்வதி நதியின் மேற்கு கரையில். சரஸ்வதி லேக், சரஸ்வதி நதி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு, ஆன்மீகத்துக்கு ரொம்ப நெருக்கமானது. ஸ்கிரிப்சர்ஸ்லாம் எழுதணுன்னா, வேதங்கள்லாம் எழுதணுன்னா அந்த இடத்த அந்த காலத்தில் முனிவர்கள் வந்து அந்த இடத்த செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு இடம், சரஸ்வதி நதிக்கரை. அப்போ சரஸ்வதி நதிக்கரையில் வந்து என்ன பண்ணுறாரு, வியாசர் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, ஏன் எனக்கு வந்து நிம்மதி கிடைக்கல, நான் இவ்வளோ சாஸ்திரம் எழுதி ஏன் நிம்மதி கிடைக்கல, எழுது எனக்கே வந்து நிம்மதி இல்லைன்னா நான் வந்து எப்படி வந்து மக்கள் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, புரியுது பண்ணுச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி யோசிக்கும் போது அந்த இடத்த செலக்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் வந்து யார் கிடைக்கிறா, அவரோட குருநாதர் வராரு. எப்பெல்லாம் சந்தேகம், எப்பெல்லாம் டவுட் வருதோ நம்ம குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், குரு கிட்ட நம்ம வந்து அவங்க சொன்னதை நம்ம வந்து பின்பற்றணும். தென் நம்மளோட டவுட்லாம் கிளியர் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, நாரதர் வந்து பேசிட்டு போன பிறகு அந்த இடத்துலேருந்து திரும்பி கிளம்பி போகிறாரு. 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறது, அந்த இடத்தில் சிறு பலா மரங்களால் சூழப்பட்டிருந்த அவரது சொந்த ஆசிரமத்தில் நீரை தொட்டு தாமரை தம்மை புனிதப்படுத்தி கொண்ட பின் தியானம் செய்வதற்காக கீழே அமர்ந்தார். இப்போ வந்து ஒரு சாப்டர் ஃபுல்லாக கதை கேட்டாச்சு. அவர் வந்து என்ன சொன்னார் நாரதர் வியாசருக்கு, நீ எல்லா வகையான விஷயங்களும் எழுதிட்ட, கர்மகாண்டம் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய வழிபாடு என்னது எழுதியாச்சு, பிறகு எல்லா வகையான வழிபாடும் எழுதியாச்சு, பித்ரு வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, இறந்தவங்க வழிபாடு, பேய்கள் வழிபாடு, அப்புறம் வந்து என்ன வழிபாடு, அப்புறம் வந்து எல்லா வகையான வழிபாடுக்கு முறை எழுதியாச்சு, தியான யோகத்தை பற்றி பேசியாச்சு, அஷ்டாங்க யோகத்தை பற்றி பேசியாச்சு, எல்லா வகையான வழிபாடும் பேசியாச்சு. ஆனால் யார் அந்த பரமபொருள் பகவான், அந்த பகவானை பற்றி நீ வந்து பேசலை. பகவான் வந்து யார், பகவான் வந்து நம்ம வந்து ஒருத்தர் மட்டும் தான் பகவான் சொல்ல முடியும். அது யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். ஓகேவா? நீ வந்து விஷ்ணு கூட ஒரு பேசலை, நீ கிருஷ்ணரை பற்றி நீ எழுதலை, கிருஷ்ணரை பற்றி நீ பேசலை, அதனால தான் இப்போ உனக்கு நிம்மதி இல்லை. பகவானை பற்றி பேசணுன்னா இதுக்கு வந்து பக்தி யோகா ரொம்ப முக்கியம். பகவான்னா அதுக்கு பக்தி ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ கர்ம நம்மளுக்கு 3 வகையான விஷயங்களுக்கு, கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம். கர்ம காண்டம்னா பலனை எதிர்பார்த்து செய்கிறது, ஞான காண்டம்னா ஆனது முக்தி தேடி போகிறது, ஞானங்கள்னால் முக்தி தேடி போகிறது. உபாசன காண்டம்னா நிறைய வகையான வழிபாடுகள், நிறைய வகையான மந்திரங்கள், இது வச்சு இந்த 3த்துக்கு அப்பாற்பட்டது தான் பக்தி யோகா. அப்போ பக்தி யோகாவை வந்து கடைப்பிடிச்சி பக்தி யோகா சம்மந்தமாக நீ வந்து சாஸ்திரம் எழுதினா இதை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும், எழுதுன உனக்கு நிம்மதி கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணம் சொல்கிறாரு. நான் ஒரு சாதாரண வேலைக்காரர் பையனாக இருந்தேன், பிறகு சாதுக்களுடைய எனக்கு வந்து சங்கம் கிடைச்ச பிறகு, அசோசியேஷன் கிடைச்ச பிறகு நான் வேலைக்காரர் பையனாக இருந்தேன்னா நான் வந்து மிகப்பெரிய என்னது ஒரு நாரதராக வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சி. பக்தி வந்து எந்த வகையான ஏற்றத்தாலையும் பார்க்காது. பக்தி வந்து யாருக்கு வேணாலும் வரலாம், எல்லாருக்கும் சமமானது பக்தி. அவரோட பக்தியை வந்து நீ வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பகவான லீலைகள் எழுது, பகவான பக்தர்களை பற்றி எழுது, தென் உனக்கு வந்து எல்லா வகை நன்மைகள் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த கேட்ட இந்த ஃபுல் லெக்சர் இருக்குல்ல, இந்த கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக கேட்டார். இந்த கேட்டதை வந்து என்ன பண்ணுறாரு, 3வது என்ன சொல்கிறாங்க, அது உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணுறது என்னது, குரு சொன்னதை திருப்பி எல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஓகேவா? நினச்சி பார்த்த பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த கதை, இந்த புக்கை வந்து இவர் எப்படி எழுத போகிறாரு, எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஒன்று இந்த புக்கை பற்றி ஒன்றும் எழுதலை, இந்த புக்கு எப்படி உருவாகுது, அவர் எந்த கதையிலேருந்து முதல் ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் எப்படி துரோணாச்சாரியாரோட பையன் அஸ்வத்தாமன் எப்படி இந்த கதைக்குள்ளே வராரு, அதை முதல் எடுத்தோன்னு இந்த சரித்திரம் தான் எடுக்கிறாரு. துரோணாச்சாரியா, அதாவது பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், யுதிஷ்டர், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், பஞ்ச பாண்டவர்கள். அவங்க 5 பேரோட குரு வந்து யார், துரோணாச்சாரியா. துரோணாச்சாரியோட மகன் இந்த யார்,
அஸ்வத்தாமன் இஸ் அ பிராமணா. ஆனால் அவர் வந்து தகாத கூட்டுறவு, தகாத கூட்டணி யாரோட சேர்ந்தார்? துரியோதன கூட சேர்ந்ததுனால இவருக்கு அந்த தவறான கெட்ட பழக்கம் வந்துருச்சு. அப்போ பஞ்சபாண்டவர்களுக்கு 5 பேருக்கும் திரௌபதிக்கு கூட திரௌபதி வயிற்றில் பிறந்த 5 பேருக்கும் 5 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ வந்து போரில் வந்து நான் ராத்திரி நேரத்தை என்ன பண்ணார், 5 பேரையும் வந்து கழுத்து அறுத்து சாவடிச்சார் தூங்கும் போது. பிறகு வந்து அது மிகப்பெரிய ஒரு போர் தர்மத்தை மீறதுக்கு சமம். போரில் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் தான் சவால் விடணும். போரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறைமுகமாக சாவடிக்கூடாது, சண்டைக்கு வர சொல்லி முன்னுக்கு சாவடிக்கணும். ஆனால் தூக்கி இருக்கும் போது 5 பஞ்சபாண்டவர்களுடைய பசங்களை சாவடிச்சார். அப்போ பிராமண தர்மத்தை மீட்டார். அப்போ பிராமண தர்மத்தை மீட்டு அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு வயிற்றில் அவங்க மனைவி பேர் வந்து உத்தரா. அந்த உத்தராவுடைய வயிற்றில் கிடைச்ச இன்னொரு வாரிசு இருக்குது. அந்த வாரிசையும் வந்து கருவோடு அறுத்துடணும் அப்படி சொல்லி என்ன பண்ணார், பிரம்மாஸ்திரத்தை அவர் வந்து ஒரு அஸ்திரம் விடுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு மாதிரி, அது வந்து நீங்கள் வர்றது வந்து அப்படி பறந்துறதும் தெரியாது, தமிழ் படம் மாதிரி. அது வந்து மின்னல் மாதிரி என்ன பண்ணுவார், அதை விட்டுட்டாருன்னா நேராக அவர் வயிற்றுக்குள்ளே உள்ள பூந்து அந்த கருவை வந்து ஃபுல்லாக சாவடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ அங்கே தான் ட்விஸ்ட்டு. 5 பஞ்சபாண்டவர்கள் பையனை சாவடிச்சாச்சு, வாரிசு இல்லை. கடைசி ஒரே ஒரு வாரிசு வந்து யார், உத்தராவோட வயிற்றில் இருக்குது. அந்த உத்தரா வயிற்றில் கூட அந்த ஒரு கடைசி அந்த பேபி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் சுகதேவ கோஸ்வாமி, மிகப்பெரிய ஆச்சாரியார். அப்போ அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் பகவான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவர் வந்து பரமாத்மாவும் இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கரு வந்து அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த கதை வந்து இப்படி ஆரம்பிக்க போகுது. இப்படி தான் அவர் ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து தான் மகாபாரதத்துலேருந்து தான் அவர் வந்து கதை ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் ஆரம்பித்து அவர் ஒரு கதைக்காக போகிறாரு. இப்போ இது என்னென்னலாம் அவர் கேட்டாரோ, அப்போ பகவானோட பக்தி சம்மந்தமான எல்லா வகை லீலைகளையும் இப்போ உட்காந்து என்ன பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு. இப்போ எல்லாத்தையும் முன்ன கொண்டு வர்றாரு எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதெல்லாம் பிறக்க வந்து பார்ப்போம் ஒன்று ஒன்றா. இப்போ இந்த 3 விஷயத்தை பார்ப்போம். இப்போ நாரதர் வந்து வியாசதேவர் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி, மிகப்பெரிய ஒரு நாலேஜபிள் பர்சன், எல்லா வகையான ஞானம் இருக்குது. அவர் ஏன் வந்து அவரே வந்து சில சமயத்தில் என்ன ஆகிட்டார், குழம்பி போயிட்டார். அப்புறம் அவருக்கு வந்து குருவோடைய அசோசியேஷன் சட்சங்கம், அந்த சங்கம் கிடைச்ச பிறகு என்ன நடந்துச்சு, அவருக்கு தெளிவான ஒரு பாதை கிடச்சிச்சு. அப்புறம் கலியுகத்தில் மக்களை வழி நடத்துறதுக்கு பகவான சம்பந்தமான இந்த கடைசி புராணம் தான். இதுதான் கடைசி புக்கு. வேத வியாசர் எழுதின கடைசி புக்கு இதுதான். இதான் சாஸ்திரங்களில் கடைசி புக்கு இதுதான். இதான் எல்லாத்தையும் வந்து கம்பைல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து. இப்போ வேதங்கள் எல்லாம் வந்து பெரிய மரமே இருக்குன்னா அதில் நிறையா பழங்கள் இருக்கும். அதில் நிறைய உபநிஷங்கள் தான் பழங்கள் மாரி, நிறைய சாஸ்திரங்கள் பழங்கள் மாரி. அந்த எல்லா பழத்தையும் எடுத்து ஜூஸாக புழிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம். இது ஒன்று படித்தா இந்த 33 கோடி தேவர்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த உலகத்தை பற்றி படைக்கிறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த உலகோட அழிவுக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ராமரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கலாம், 33 கோடி தேவர்கள் தெரிஞ்சுக்கலாம், எல்லாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த பாகவத புராணத்துடைய மிக சிறப்பானது. அப்புறம் கடைசி இந்த கலியுகத்தில் நம்ம எந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இதை சொல்லிக் கொடுப்பாங்க. இது கடைசியாக இருக்கும். இதில் அப்படிப்பட்ட புராணத்தை வந்து அவர் வந்து எழுதுறதுக்கு தயாராகிறாரு. அப்போ தயாராகும் போது அப்போ இந்த இந்த தெளிவான சிந்தனை எப்போ வந்து அவர் கிடைக்குது, ஒரு சாது வைஷ்ணவ குருவுடைய அசோசியேஷன், அந்த சட்சங்கம், ஒரு பக்தருடைய சங்கம் கிடைக்கும் போது எவ்வளோ பெரிய நம்ம டவுட்டில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு தெளிவான ஞானம் கிடைக்கும். சொந்த அறிவை வச்சு நம்ம வந்து தெளிவான ஞானத்துக்கு நம்ம வர முடியாது. முடியுமா? அறிவிப்பட முடியுமா? நானே கடவுளை உணர்ந்துக்கிறேன், நானே கடவுளை பார்க்குறேன், முடியுமா? கடவுளை நம்ம சொந்தமாக உணர முடியாது. நிறைய பேர் வெளியில் மக்கள் வந்து என்ன வந்து விதண்டாவாதம் பண்ணுவாங்கன்னா, கடவுள் இருக்குன்னு சொல்லலை, கடவுளை காட்டப்பா, என்ன சாரி கேட்டாலையா, கடவுளை காட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? சூரியன் வந்து இப்போ வந்து நைட்டு, ஓகேவா, இப்போ நைட்டு நேரத்தில் சூரியன் நம்ம இப்போ அரவிந்த் பூமியில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூரியன் எங்கே இருக்குது? இப்போ வேற ஒரு இடத்துல எங்கேயோ உதிச்சுட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு சூரியன் காட்டணும்னு சொன்னால் காட்ட முடியுமா?
காட்ட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சூரியன் பார்த்தீங்கன்னா நம்ம காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும் நாளைக்கு காலைல வர வரைக்கும். ஓகேவா? அப்போ அந்த சூரியன் வரும்போது என்ன ஆகும்? உடனே வந்து சூரியன் வந்து டபக்கடி வந்து நிற்குமா 7 மணிக்கு? சூரியனோட அந்த சன்ரைஸ் அந்த அந்த சூரிய கதிர்கள் வரும். தென் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் லைட்டாக வெறி செலுச்சமாக அப்போ தான் சூரியன் வரும். ஏன்னா சூரியனை வந்த பிறகு நம்மளால் பார்க்க முடியுமா டேரெக்டாக? நல்லா கண்ணுக்கு நேரம் சூரியன் தெரியல எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுமா? சாத்தி பண்ண முடியுமா? சூரியனை பார்க்கணும் என்ன பண்ணணும்? நம்ம நல்லா தெளிவாக அந்த ரவுண்டு ஷேப்பில் இட்லி மாரி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? எப்படி தெரியும்? பார்க்க முடியுமா? அதை பார்க்க முடியுமா? அப்போ என்ன பண்ணணும் நம்ம? ரவி ப்ரோ கிளப் கொடுங்க. கண்ணாடி போடணும். கண்ணாடி போட்டால் அந்த சன் கிளாஸ் போட்டால் எப்படி தெரியும்? நல்லா வட்டமாக அந்த கோணம் கூட இருக்காது. நம்மளாச்சும் ரவுண்டாக அப்படி போடும்போது கோணம் இருக்கும். அங்கே சூரியன் பார்த்து நல்லா வட்டமாக வந்து அங்கே இருக்கும். அப்போ அந்தமாரி நம்மளுக்கு தெரியும். அதே போல் கடவுளை நம்ம பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். என்ன இருக்கணும்? முதல் நம்ம ரெடி ஆகணும். ரெடி ஆகுது என்ன அர்த்தம்? ரெடி ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட மனசு ஏற்கனவே சாக்கடையாக இருக்குது. நீ தான் சைத்தன்ய சேத்தன் சொன்னேன், ஸ்னேகமதி யூ காட் இட். மனசு ஏற்கனவே சாக்கடை மாதிரி இருக்குது. இப்போ சாக்கடையான மனசை எல்லாம் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி எல்லாம் ரெடி ஆகணும். அப்புறம் சூரியன் வரும்போது அந்த சூரியனோட ஒளி வரும், முதல் லைட்டாக வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? வந்து நம்மளுக்கு பகவானோட கருணை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி? உடனே கொடுத்துருவாரா? தமிழ் படம் மாதிரி ஜிக் கலர் லைட்லாம் போட்டு குரு அனுப்புவார். சாஸ்திரம் சாது குரு சாஸ்திரங்கள் மூலிமா சொல்லுவார், கேளு, கேட்க மாட்டான். அப்போ குரு அனுப்புவார், கேளு, இதை செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணாத, நம்ம ரெடிப்படுத்துவார். அப்புறம் மனசு தூய்மையான பிறகு குருவோட பேச்சை கேட்கும் போது பிறகு வந்து எல்லாம் ஒழுங்கான பிறகு அப்போ பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணும்போது எல்லாம் ரெடி ஆகும் போது என் மனசில் தூய்மையான பிறகு தேன் அதுக்கப்புறம் வந்து பகவான் முன்னுக்கு தான் இருக்கிறாரு, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. அப்போ சொன்ன மாதிரி சூரியன் பக்கம் கண்ணாடி போடணும். அந்த கண்ணாடியை வந்து என்னது? பக்தி என்ற கண்ணாடி எப்போ நம்ம முழுசாக போடுறோமோ தென் அப்போ தான் பகவான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. அது வரைக்கும் அது பொம்மையாக தான் இருக்கும், அது கல்லாக தான் இருக்கும், அது வந்து இரும்பாக தான் இருக்கும். அது வந்து இன்றைக்கி என்ன தான் வந்து கோவிந்தா நாராயணா என்னத்தை கூப்பிட்டாலும் அது வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உணர்ச்சி வகையில் நம்ம செய்யலாம். ஆனால் உண்மையிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பகவானை பார்க்குறோமா இல்லையான்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எப்போ பகவான் செய்வார்? பிரேமாஞ்சன பக்தி விலோச்சனேனா சந்தா சதைவ விதையேது விலோகயந்தி எம் ஷாம சுந்தர் அச்சிந்திய ஸ்வரூபம் கோவிந்தா மாதிபு தமகம் மஜாமி பிரம்ம சமிதாவில் பிரம்மதேவர் சொல்கிறாரு. பிரேம அஞ்சன இப்போ பெண்கள் வந்து கண்ணு கீழே மை போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பகவானுடைய பிரேம பக்தி என்ற மை எப்போ நம்ம கண்ணுக்கிட்ட வருதோ அந்த பக்தி பிரேம பக்தி எப்போ நம்ம கிட்ட வருதோ அப்போ அந்த கண்ணு கிடைக்கும் போது தான் நம்ம பகவானை பார்க்க முடியும். அப்போ தான் அது வந்து கல்லாக தெரியாது, அங்கே இருக்கக்கூடிய பகவானாக தெரிவார். அந்த ஃபோட்டோவாக தெரியாது, அந்த ஃபோட்டோக்குள்ளே பகவான் நம்மளுக்கு தெரிவார். ஷாம சுந்தரம்னா வந்து என்ன? பகவான் வந்து புல்லாங்குழல் வச்சுட்டே வந்து அங்கே வந்து நிற்கிறது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்க்கலாம். அப்போ எப்போ அது வரும் நம்மளுக்கு? எப்போ அந்த கிளாஸ் கிடைக்கும்? எப்போ அது கண்ணு கிடைக்கும்? பக்தி என்ற கண்ணோடு இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து பகவான் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னதுன்னா நம்ம வந்து சத்சங்கம் பக்தரோட அசோசியேஷன் பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம்? நம்ம இப்போ சாது சங்கம், பக்த சங்கம், வைஷ்ணவ கூட சங்கம் பண்ணுறோம், நல்ல கிளாஸ்லாம் கேட்குறோம். எதுக்காகலாம் கேட்குறோம்? வீட்டில் வேறு வேலை இல்லை அதுக்காகயா? எதுக்காக கிளாஸில் கேட்குறோம்? சாந்தி மாதாஜி சொல்லுங்க. திருத்துறதுக்கு, நாலேஜ், அறிவு கொடுக்குறது, ஞானத்தை கொடுக்குறதுக்கு. சட் சங்க பக்த சங்கம் எதுக்காக நம்மளுக்கு மெயினாக? ஒன்று ஓகே, அதெல்லாம் ஓகே. இன்னும் சேமாதி ஓகே, மதிய பக்தி பாதையில் இருக்கணும். ஓகே, சோல் பியூரிஃபிகேஷன், சோல் பியூராக தான் மதிய இருக்கேன். ஆன்சர் ரைட்டு. ஆனால் அதுக்கு வந்து சோலுக்கு பதிலாக மனசு. சோல் ஆத்மா என்றைக்குமே சுத்தமாக தான் இருக்கும். ஆத்மா அசுத்தமாக, ஆத்மா வந்து கலங்கம் அடையாது. ஆத்மா வந்து பியூர் தான், மனசு தான் கலங்கம் அடைஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இங்கே வந்து ஒரு வெள்ளை கலரு உங்கள் செவுரு இருக்குது, ஓகேவா? இங்கே வந்து ஒரு துணி இருக்குது, இங்கே வந்து வெள்ளை கலர் லைட் இருக்குது. இப்போ இந்த வெள்ளை கலர் லைட்டில்
நடுவில் சோப்புக்குள்ளே துணியை நான் வச்சேன்னா அங்கே ரிஃப்ளெக்ஷன் என்ன கலர் தெரியும்? என்ன கலர் தெரியுமா? சோப்பு கலர் தெரியும். நம்ம மஞ்சள் துணி வச்சுன்னா மஞ்சள் தெரியும். அப்போ ஆத்மா என்றது வந்து இங்கே வெள்ளை செவரு மாதிரி, ஓகேவா? ஆத்மா என்றது வெள்ளை செவரு மாதிரி, அது வந்து வெள்ளையாக தான் இருக்கும். மனசு தான் வந்து கலராக மாறும். அப்போ மனசு கலராக மாறும். பல பல எண்ணங்கள், பல பல ஆசைகள், பல பல துரோகங்கள், பல பல பழி வாங்குதல், பல பல இச்சைகள் எல்லாமே அதுக்குள்ளே மாறிட்டே இருக்கும். அப்போ ஆத்மா வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்மா உள்ளுக்குள்ளே ஒரு பெசஞ்சர் தான், உள்ளுக்குள்ளே ஒரு பயணி மாரி தான் உள்ளுக்குள்ளே உட்காந்துருப்பார். மனசு ஆடுற ஆட்டத்தை தான் மொத்த பாடியும் எல்லாம் ஆடும். அதனால தான் ஆன்மீக வாழ்க்கையில், ஆன்மீக விஷயத்தில், ஆன்மீக சாஸ்திரங்கள் எல்லா வகையான கட்டளைகளும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மனசை ஒழுங்குபடுத்து, மனசை தூய்மைப்படுத்து, மனசை மந்திரம். அதாவது மந்திரம் எதுக்காகனா, மந்திரம் வந்து மனசை தூய்மைப்படுத்த தான் மந்திரம். மண் இது மந்திரா, மண்ணா மனசு, மந்திரனா மனசை தூய்மைப்படுத்த தான் மந்திரம்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம வந்து சட்சங்கம் சாசங்கம் பண்ணுறோம். எதுக்காக, என்ன காரணக்காக பண்ணுறோன்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை வெளியாக்குறதுக்காக தான் நம்ம சட்சங்கம், சாது சங்கம், பக்த சங்கம், டிவோஷன் பண்ணுறோம். சொந்த அறிவுனால இதே புக்கை நீ வீட்டில் எடுத்து படிச்சிங்கன்னா அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்காது. அது சும்மா வந்து கதை புக்கு மேலே படித்து போயிட்டே இருப்போம். நம்ம வீட்டில் படிக்கிறதுக்கும் கிளாஸ் எடுத்துக்கு எதுக்காக நம்ம வரோம்? தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக, தத்துவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வரோங்க. தத்துவங்கள் புரியலைன்னா மனசு சுத்தமாகாது. வெறும் சரித்திரம், வெறும் கதையை மட்டும் வச்சு மனசு சுத்தமாகாது. கதை எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் கிருஷ்ணருக்கு பக்தர் ஆகிட்டாங்களா? எல்லாரும் பகவான் பற்றி புரிஞ்சுட்டாங்களா? கிடையாது. ஓன்லி தத்துவம் தான். தத்துவங்கள் மூலிமா தான் நம்ம வந்து மனசு தூய்மை அடையும். மனசு தூய்மை அடையினா என்ன அர்த்தம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 3 விஷயத்துக்கு நம்ம மனசு இருக்கு, 3 விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து விட கிடைக்கும். நம்பர் 1 வந்து என்னது? நான் யார். ரெண்டாவது, நான் ஏன் வந்து இந்த பூமியில் பிறந்திருக்கேன் பாருங்க, இப்படி இருக்கேன். எனக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு? நான் யார், பிறகு நான் ஏன் இங்கே பூமியில் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஏன் துன்பம் வருது, இதெல்லாம் சேர்த்து பிறகு வந்து 3வது வந்து என்னதுன்னா, கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இருந்தாரா, எனக்கும் கடவுளுக்கு என்ன உறவு. இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்கே கிடைக்கும்? தத்துவ ஞானத்தில் தான் கிடைக்கும். எப்போ நம்ம தத்துவ டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ தான் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அதில் யார் கடவுள், யார் முதல் கடவுள், இத்தனை கடவுள் இருக்காங்க எதுக்காக, இவ்வளோ சம்பிரதாயங்களுக்கு எதுக்காக, பிறகு வந்து இத்தனை வகையான வழிபாடுகளுக்கு எதுக்காக, இத்தனை வழிபாடு முறைகள் எப்படியா வந்துச்சு. ஒருத்தர் வந்து கடவுளாக கும்புறான், ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், ஒருத்தர் கல்லை கடவுளாக கும்புறான், ஒருத்தர் மரத்தை கடவுளாக கும்புறான், ஒருத்தர் பாம்பை கடவுளாக கும்புறான், ஒருத்தர் புளியை கடவுளாக கும்புறான், ஒருத்தர் வந்து கடவுளாக கும்புறான், ஒருத்தர் இயற்கையை கடவுளாக கும்புறான், எல்லாத்தையும் கடவுளாக கும்புறாங்க. சில பேர் பற்றி இன்னமும் வழிபாடெலாம் நிறையா இருக்குது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்த ஆன்சர் எப்போ கிடைக்குன்னா தத்துவ ஞானத்தில் தான் கிடைக்கும். தத்துவ ஞானம்னா வந்து என்னதுன்னா, எப்போ பாகவதம் இந்த கடைசி புராணத்தை எப்போ நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கிறோமோ அப்போ தான் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கிடைக்கும். இதை கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணுற ஒரு குரூப்பு, கடவுளை வச்சு குரூப்பாக தனியாக இருக்கிறது ஒரு குரூப்பு, இதில் வந்து அது ஒரு கோஷ்டி, இது ஒரு கோஷ்டி, இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக எப்போ ஆன்சர் கிடைக்கும்? எப்போ பாகவத புராணம் கேட்குறோமோ அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இதுதான் வேத வியாசர். இப்போ நம்ம பண்ணக்கூடிய வழிபாடுகள், பண்ணக்கூடிய படிக்கிற ஒரு சாஸ்திரம், இது எல்லாத்தையும் எழுதுனது வியாசதேவர் தான், ராமாயணத்தை தவிர. அப்போ இது எல்லாத்தையும் எழுதுன அவர் தான் வந்து கடைசியாக வந்து கன்க்ளூஷன் இது முடிவு இது எழுதுறாரு. தட்ஸ் வாய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாகவத புராணம் இஸ் முக்கியமான புராணம். மனிதனாக பிறந்து நம்ம எல்லோரும் வந்து பாகவத புராணத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ வந்து மெயின் விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து எப்போ வந்து சாது சங்கம் பக்த சங்கம் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஞானங்கள் தத்துவ விஷயம் புரிய வரும். இப்போ என்னோடய கேள்வி வந்து என்னதுன்னா, இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி நம்ம இப்போ என்ன சொல்கிறோக்கோ அப்படியே பேசக்கூடாது. சில ஆழமான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வரோம். புக்கில் விழுந்து நான் அப்படியே எடுத்து சொன்னேன், எதுக்கு நீ கிளாஸ் வந்துக்கிட்டே கடலில் வந்து எதுக்காக இந்த ஃபேன் ஓடுதுக்கு, எதுக்காக இந்த எலக்ட்ரிக்கை சேவ் பண்ணி பேச வீட்டில் உட்காந்து படிச்சு போயிடலாமே. நான் புக்கில் உட்காந்து படிச்சுட்டேன், இவ்வாறாக அவர்கள் எவ்விதம் அப்படி படிச்சு போனேன். இதை நான் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு போனேன். ஐயா ஏன் சந்தியம் வந்துச்சு வரோன்னா சம்திங் ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மண்டே திறக்கிற மாதிரி ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போகணும். வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலியாக வரலாம், போகும்போது நம்ம வந்து ஏதாச்சும் வந்து மண்டையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பக்த சங்கம் பண்ணுறோம், அசோசியேஷன் பண்ணுறோம், பக்தர்களோட சங்கம் பண்ணுறோம். இதில் வந்து 2 சங்கம் இருக்குது, 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று உண்மையான சட் சங்கம், சாது சங்கம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொய்யான சட் சங்கம்.
போலியான சட்சங்கம் ரெண்டு இருக்குது. ரியல் அசோசியேஷன் சட்சங்கா அண்ட் ஃபால்ஸ் சட்சங்கா ரெண்டு இருக்குது. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? வியாசர் என்ன பண்ணார், அது என்ன பண்ணார், அது பிறகு நம்ம என்ன கற்றுக்க, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல கிளாஸில் உதாரணம் கொடுக்க சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். பக்தர்கிட்ட மின்னுக்குள்ள ஆடியன்ஸ் கிட்ட சில பேசும்போது அந்த புராண காலத்தில் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு. ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு தெரியும், இன்னும் ஆடியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த புராண காலத்தில் நடந்துச்சு, அது ஓகேயா, இப்போ நான் என்ன கற்றுக்கணும், அந்த கனெக்ஷன் வரணும் நம்மளுக்கு. என்னைக்கு உதாரணம் வச்சுக்கணும், இப்போ நான் சொல்கிறேன், அம்பரீஷ் மகாராஜா தன்னோட கைகளை பகவானை சேவைக்காக உபயோகப்படுத்தினார். தன் கால்களாக நடந்து போனார். அவர் ராஜாவாக இருந்தாலும் கோவிலுக்கு நடந்து தான் போனார். அவர் பக்தர்களை பார்த்தா கட்டி பிடிப்பார். ரொம்ப தூய்மையாக பக்தராக இருந்தார். இப்போ நான் சொல்லிட்டு போனேன்னா, ஆமாய்யா இருக்கட்டும், அவர் இருந்தார் செஞ்சார், ஓகே. இப்போ எனக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன், எப்படி கனெக்ஷன் வருது, எப்படி கனெக்ஷன் வரும் சொல்லுங்கள் சாந்திமதி. இப்போ அம்பரீஷ் கதையை பேசணும்னு வச்சுங்களேன், ஒரு புராண கதை பேசணும். அப்போ அந்த கதையை பேசி முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ எப்படி நம்மளுக்கு பாகவதம் கிளாஸுக்கு அடுத்த வாரம் வரணும்னா எப்படி வர முடியும்? இப்போ எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது, எப்படி புக்கில் உள்ளது ஓகே, இந்த புக்கில் உள்ளதுக்கும் எனக்கும் எப்படி கனெக்ஷன் கிடைக்குது, எப்படி நான் எனக்கு கனெக்ஷன் வருது, இதனால் நான் என்னத்தை மாற்றம் அடைகிறேன், இதனால என் புத்தியில் என்ன மாற்றம் அடையுது, அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் சட்சங்கம் வரும். நம்ம அப்படிப்பட்ட சட்சங்கம் நம்ம வரும்போது ரெண்டு வகையான சங்கம் இருக்குது. ஒன்று பொய்யான, இல்லைன்னா என்ன சொல்கிறது, ஃபால்ஸ் என்ன சொல்லுவாங்க, போலியான. ஒன்று போலியான சட்சங்கம், ஒன்று உண்மையான சட்சங்கம். இந்த ரியல் சட்சங்கம், இந்த ஃபால்ஸ் சட்சங்கம் ரெண்டு இருக்குது. ஓகேவா? அப்போ அசோசியேஷன் சட்சங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய என்ன நினச்சிக்கணும்னா, சாது சங்கம்னா இப்போ ஒரு சாது பேசுகிறாரு, ஒரு வைஷ்ணவர் பேசுகிறார், ஒரு மகாராஜ் பேசுகிறார், யாரோ பேசுகிறாங்கன்னா அங்கே போய்ட்டு அந்த பில்டிங் போய் உட்காந்து கேட்டு அங்கே உட்காந்துட்டா போதும், அதான் சட்சங்கம் நினைக்கிறாங்க. பிரபு சட்சங்கம் என்றால் என்ன பிரபு? அதானே, இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு மகாராஜ் பேசுகிறாரு, நம்ம அங்கே போயிட்டோம், போய் உட்காந்துட்டோம், கூட்டத்தில் குடும்பம் உட்காந்து, பக்தர்களே அனைவரும் கேளுங்க சொல்ல பேசிட்டே இருக்காரு. நம்ம போய் உட்காந்துட்டோம், நல்லா ஒரு மணி நேரம் கேட்டாச்சு. அப்போ அங்கே குடிக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதான் சட்சங்கமா பிரபு? அப்போ எது சட்சங்கம்? நம்ம நினச்சி அதான் நினச்சிருக்கோம். போய்ட்டு அந்த பில்டிங்கில் உட்காந்து ஒரு சாது பேசுகிறது, ஒரு பக்தர் பேசுகிறத கேட்டுட்டு உள்ள பில்டிங்கில் உட்காந்து வெளியே வந்துட்டா ஓகே, நானும் சாது சங்கம் போயிட்டேன், நானும் தூய்மையாயிருவேன். நோ. வாட் இஸ் த சட்சங்கம்? வாட் இஸ் த அசோசியேஷன்? சொல்லுவோம், புரிந்து கொள்ளணும். ஓகே, வெரி குட். வேறு பண்ணிடு பிரபு, புரியணும். சங்கம், அசோசியேஷன், சட்சங்கம் இப்போ சட்சங்கம் வரும் கிளாஸ், அசோசியேஷன் சொல்கிறோம், சட்சங்கம் சொல்கிறோம்ல. சட்சங்கம் ஆக்சுவலி நம்ம எங்கே நடக்கக்கூடியது சட்சங்கம், உண்மையிலே எங்கே நடக்கக்கூடியது, எது கூட நம்ம சட்சங்கம் பண்ணிட்டு இருக்கோம், எது கூட உண்மையிலே நம்ம சட்சங்கம் பண்ணணும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், மண்டை குழம்புற மாதிரி இருக்கும். தயவுசெய்து ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், தெளிவாக கேட்கணும். சட்சங்கம், பக்த சங்கம், இல்லை வைஷ்ணவ சங்கம், அசோசியேஷன் நம்ம உண்மையிலே எது கூட பண்ணணும், நம்ம உண்மையிலே எது கூட பண்ணணும். ஒரு பில்டிங்கில் போயிட்டு வந்துட்டா நான் கிளாஸ் கேட்டேன் கரெக்டா அப்படின்னு ஆயிடுச்சா? கிடையாது. எத்தனையோ கிளாஸ் கேட்டு திருப்பியும் அதே பழைய பஞ்சாயத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதே பண்ண பல தவறு பண்ணியிருக்கோம். இன்னும் அதை தவறு இன்னும் கூட பண்ணியிருக்கோம், இன்னும் பாவம் இன்னும் கூட பண்ணியிருக்கோம். அப்போ உண்மையிலே சட்சங்கம் எடுக்கிறோமா? சட்சங்கம், ஒரு சட்சங்கம் எடுத்தால் எப்படி ஒரு தவறு பண்ண முடியும்? இல்லையா மதி? ஆனால் சட்சங்கம் நல்லா கேட்டுட்டு அப்படி போனோன்னே திருப்பி நம்ம பழைய வேலை ஆரம்பிச்சிடுறோம். உண்மையிலே மதி, சேவைக்கு வானா சேவைக்கு ஆள் இல்லை, சேவை செய்யறதுக்கு ஆள் பத்தலை. எல்லா இடத்துலையும், நான் சும்மா சொல்ல, எல்லா இடத்துலையும் ஒரே பஞ்சாயத்து தான். கோயில் பெருசாக இருக்குது, மூர்த்திகள் நிறைய, விக்கிரகம் நிறையா இருக்குது, சேவைக்கு ஆள் இல்லை. இந்த மலேசியா மட்டும் இல்லை, ஆல் ஆஃப் த வேர்ல்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் இருக்குது. ஓகே, பெரிய டெம்பிள் ஓகே, ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எஸ்பெஷலி மலேசியா எடுத்துக்கங்க, எல்லா இடத்துலையும் அதே பஞ்சாயத்து தான். கிளாஸ் நல்லா கேட்குறோம், ஆனால் மாற்றம் அடையல. வாய் 28ஆம் தேதி 9ஆம் மாதம்
1995 1995 ஸ்ரீமத் கௌரகோவிந்த சுவாமி மகாராஜ் கொடுத்த கிளாஸ் தான் நான் பேசுகிறேன். ஸ்ரீமத் கௌரகோவிந்த மகாராஜ் கொடுத்த கிளாஸ் தான் நான் பேசுகிறேன். இப்போ 95 நீங்கள் பிறந்திருக்கீங்களா? அப்புறம் நீ பூமிக்கே வரலையே ஒன்றும். மகாராஜ் கொடுத்த கிளாஸு அதை நான் உங்களுக்கு வந்து நம்மளோட மொழி நடையில் எடுத்து நான் சொல்கிறேன். அப்போ அசோசியேஷன் வந்து நம்ம உண்மையிலே வந்து எங்கே நடக்குது? சங்கம் எங்கே நடக்குது? நம்மளுடைய மனசில் தான் உண்மையான சங்கம் நடக்குது. இங்கே தான் நம்ம வந்து உண்மையான சட்சங்கம் இங்கே தான் நடக்கணும். புரியுதா பிரபு? 4 புரோபாதர் வந்து 4 ஆட்சி வந்து 4 குழாய் போட்டு கத்தினாலும் இங்கே சட்சங்கம் பண்ணலைன்னா திருப்பி நம்ம வந்து அந்த ஒரே மட்டை பழைய குழிக்குள் போன்னு சொல்லுவாங்களே, ஒரே குழிக்குள் பழைய மட்டை யானது சொல்லுவாங்களே, திருப்பி அதே செஞ்ச வேலை தான் திருப்பி போய் செய்வோம். யானை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் குளிச்சுட்டு தரைக்கு வந்து என்ன பண்ணும் முதலே? உங்கள் பேர் என்ன? சுமதி. அப்படின்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? மாலதியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணியில் குளிச்சுட்டு அது என்ன பண்ண? திருப்பி தலைக்கு வந்துட்டு மண்ணை வாரி தலையில் தூக்கி போட்டுக்கோ. 4 புரோபாதம் உட்காந்து குழாய் வச்சு கத்துனா கூட நம்ம மனசு வந்து நம்மள மனசில் சட்சங்கம் வரலைன்னா, நம்ம மனசில் வந்து அந்த விஷயம் வரலைன்னா, நம்ம மனசில் அந்த மனதில் அந்த சட்சங்கத்தை நம்ம நினச்சி பார்க்கலன்னா, நம்ம மனசில் அந்த அந்த கட்டளைகள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மனசில் நம்ம வந்து திங்கிங் பண்ணலைன்னா, யோசிக்கலைன்னா, வெறும் காதல் இப்படி கேட்டு இப்படி வெளியாச்சுன்னா 4 ஆச்சாரியர்கள் வந்து உட்காந்து குழாய் போட்டு கற்றுனாலும் எந்த மாற்றமும் வராது. ஏன்னா சட்சங்கம் என்றது சும்மா பில்டிங்குள்ளே உட்காந்துட்டு கேட்டுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறது கிடையாது. சட்சங்கம்னா என்ன அர்த்தம்னா மனதுக்குள்ளே வரணும். கேட்ட விஷயங்களை மனசுக்குள்ளே இது பண்ண. மாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து காலையில் நேரத்தில் நல்லா வந்து புல்லை வந்து குறிச்சிடும். நல்லா சாப்பிட்டு போயிட்டு சாயந்தரத்தில் உட்காந்து அந்த கொட்டாயில் உட்காந்து பிறகு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதெல்லாம் என்ன பண்ணும்? அசை போடும். உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் புல். அதுக்கு 2 வயிறு இருக்குது மாடுக்கு. சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா பிரபு? படிச்சது இல்லையா? மாடுக்கு 2 வயிறு இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அசை போடுறது தான் பிறகு வந்து பாலாக மாற்றும். அந்த 2வது வயிறு தான் பால் மிஷின் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த புல்லெல்லாம் பாலாக மாற்றும். அப்போ நம்ம கேட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து எப்போல்லாம் வந்து நம்ம வந்து மனசில் போட்டு யோசிக்கிறோமோ, எப்போல்லாம் திங்கிங் பண்ணுறோமோ, அந்த கட்டளைகள் ஞாபகம் வச்சுக்கிறோமோ, அப்போ தான் அந்த மனது கூட தான் நம்ம வந்து சத்சங்கம் பண்ணுறோம். நம்மளை கெடுக்கிறது யார்? பக்திக்கு வராத, ஜபம் பண்ணாத, கோயிலுக்கு போகாத, அவனை பார்த்து அவன் கதையை முடிச்சிரு, இவ உன் வீட்டில் குப்பை போட்டால நாளைக்கு அவள் வீட்டில் நீ குப்பை போட்டுரு, இந்த வேலையெல்லாம் சொல்கிறது யார்? பக்கத்து ஆண்டியா? யார் சொல்கிறா? மனசு. அப்போ நம்ம வந்து கிளாஸ் ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த பிரபு இந்த கிளாஸ் ரொம்ப ஓவராக பேசுவார், இவ்வளோலாம் நம்ம செய்ய வேணாம், நம்ம இவ்வளோ பண்ணால் போதும், இது ரொம்ப ஓவரு, இதெல்லாம் வந்து அப்போ உள்ளது, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. இந்த கெடுக்கிறது யார்? இந்த வாய்ஸ் எங்கேருந்து வருது? இந்த சவுண்டு மனசு. அப்போ இவ்வளோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சாரியர் வந்து பேசுறது என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ நம்ம வந்து எந்த கூட சங்கம் பண்ணணும்? மனசு கூட சங்கம் பண்ணியிருக்கோம். வாழ்க்கை ஃபுல்லாக போய் மனசு கூட பேசியிருக்கிறோம். எவ்வளோ புரோபாதனை நேரடியாக வந்து இப்போ பகவானே கிருஷ்ணரே மைக்கை பிடிச்சி ஏம்மா எல்லாரும் கேட்குதா அப்படின்னு கேட்டால் கூட மனசு ஒழுங்கா இல்லை, இவர் கிருஷ்ணர் இல்லை, இது டூப்ளிகேட் கிருஷ்ணரு, இது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு மனசு சொல்லும் போது நம்ம மனசை பற்றி தான் கேட்போம். நம்ம தட்ஸ் வாய் மனசு கூட தான் நம்ம வந்து மனசு கூட தான் நம்ம சங்கம் கொள்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கம் வந்து எங்கே நடக்குதுன்னா மனதில் தான் நடக்குது. சங்கம் வந்து எங்கே நடக்குது? மனசில் தான். அப்போ மனசில் தான் நம்ம பார்த்திங்கன்னா கேட்குற கிளாஸஸ் அந்த விஷயங்களை நம்ம வந்து எங்கே போடணும்? மனசில் இருந்து நிறுத்தணும். மனசில் நிப்பாட்டும் போது தான் அந்த கட்டளைகள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நம்ம அங்கே மனசுலேருந்து யோசிக்கும் போது தான் பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மனசு புத்தி எல்லாம் ஒழுங்காக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? திருப்பியும் பழைய அந்த சாக்கடை வேலையை செய்ய போயிடும் மனசு. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸோ மச் நிறைய வகையான இந்த மனசு வந்து ஏன் வந்து சாக்கடையாக இருக்குன்னா இந்த மனசில் ஸோ மச் நிறைய வகையான மெட்டீரியல் டிசையர், பௌதிக ஆசைகள் எல்லாம் வேணும். வயிற்றுக்கு 2 இட்லி தான் வயிற்றுக்குள் போகும். எனக்கு 6 இட்லி வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், என்கிட்ட பச்சை கலர் செப்பல் இருக்கா, எனக்கு பிங்க் கலர்லையும் வேணும், எனக்கு வந்து மெரூன் கலர்லையும் வேணும். ஓகே, வாங்கிக்கிறது தப்பு இல்லை. பட் எல்லா வகையான ஆசைகள், உலகத்தோட ஆசைகள் அதிகமாக உள்ளுக்குள் இருக்குது. 6 வகையான எதிரிகள் உள்ளுக்குள் இருக்கிறாங்க.
காம குரோத லோப மோக மத மாச்சரியா. காமனா வந்து என்னது? உலகத்தோட இச்சைகள், ஆசைகள், காம இச்சைகள், லஸ்டி டிசையர். காம குரோதனா, அந்த குரோதனா அதிகமான கோபம், தொட்டா சிலிங். வாட் இஸ் கால் முதல்ல அந்த பிளான் வந்து மிமோசா. மிமோசா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? தொட்டா சிலிங்கி. தொட்டா சிலிங்கி கூட என்னது? தொட்டா தான் வந்து சினுங்கும். நம்ம பார்த்த என்னை பார்த்து மறைக்கிறியா, மறைக்கும் போதே நம்ம சினிக்கிடுவோம், கோபம் வந்துடும். அதிகமான கோபம், குரோதம், காம குரோத லோபனா வந்து லோபனா பேராசை, கிரீட், அதிகமாக பேராசை. காம குரோத லோபம் மோக, மோகனா பற்றுதல், அட்டாச்மெண்ட். காம குரோத லோப மோக மதனா வந்து என்ன? அகங்காரம், ஃபால்ஸ் ஈகோ. நான் சமைக்கலன்னா இவங்கெல்லாம் சாப்பிட்ருவாங்களா, நான் இல்லைன்னா இந்த குடும்பத்தை நீ நடத்திடுவியா, நான் இல்லைன்னா முடியுமா, நான் இல்லைன்னா பண்ண முடியுமான்னு எல்லாரோடைய ட்ராமாவையும் இந்த உலகம், இந்த காலங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. யார் இல்லைனாலும் இந்த உலகம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். தானியங்கள் வளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மழை பெஞ்சு தான் இருக்க போகுது. இயற்கை அது பாட்டு வேலை செஞ்சு தான் இருக்க போகுது. இந்த உலகம் எல்லாரோடைய ட்ராமாவும் பார்த்தாச்சு. எல்லாரோடைய பகவான் வந்ததும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பல ராஜாக்களோடையும் பார்த்தாச்சு. நம்ம வந்து புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஆங்காரம், அதிகமான ஆங்காரம். கடைசி 6வது பொறாமை, மாச்சரியா, என்வியஸ். இது எல்லாரும் எதிரி எங்கே இருக்காங்க? காதுலையா பிரபு? கையிலையா? எங்கே இருக்குது எல்லா எதிரியும்? மனதில் இருக்குது. இப்போ இவ்வளோ சாக்கடை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்குறோம்? பெரிய வந்து கவர்னர் என்ன பண்ணுறோம்? நம்ம கடவுளை காட்டு. அப்போ எப்படி வந்து கடவுளை காட்சி கொடுக்க? கடவுளை காட்டுவார், ஆனால் எப்படி காட்டுவார்? இவ்வளோ அழுக்கு இருந்தால் எப்படி நம்ம பார்க்க முடியும்? தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வகை ஆசைகள், அப்புறம் முக்தி அடையணும். நம்ம பக்தி பாதைக்கு வந்துட்டா நம்ம முக்தி பற்றி நம்ம பகவான் கிட்ட கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? சாந்தி மதி சொல்லுங்க. கேட்கலாம். பகவான் கிட்ட வந்துட்டு முக்தி கேட்கலாம், முக்தி கேட்கக்கூடாதா? கேட்கலாம் சொல்ல. ஒரு ஓட்டு. நீங்கள் என்ன சொல்றீங்க? கேட்கக்கூடாது. 2 அந்த சைடு ஒரு ஓட்டு. நீங்கள் பிறகு கேட்கலாம் 2 ஓட்டு. ஓகே, முக்திக்கு 2 ஓட்டு. பாருங்க, இவங்க நம்ம பாடம் பேர் என்னது? மாலதி மாதாஜி பாருங்க, கேட்கலாம் 3 ஓட்டு. வேற மாதாஜி நீங்க கேட்கலாம் 5 ஓட்டு. புரியுதா மாதாஜி? கேட்கலாம், கேட்கக்கூடாதா? தெரியாதா? இது நோட்டா? இது வந்து இந்த ஓட்டு செல்லாது பிரபு. கேட்கலாம். ஓகே சொல்லிட்டீங்க. பிரபு ஐயோ கேமரா என் சைடு திரும்பிச்சு. கேட்கலாம். பண்ணிடு பிரபு. கேட்கக்கூடாது. பாலு பிரபு கேட்கக்கூடாது. இப்போ எப்படி? எந்த கட்சி தெளிக்க போகுது? இந்த கட்சி தெளிக்க போகுது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரவாயில்ல பண்ணும்போது உங்களோட உங்கள் அக்கா ஒன்றும் பெருசாக மெலிசியில் விட்டுருங்க, நல்லா வந்துடுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராக வராரு? பகவான் கிருஷ்ணர் வந்து கலியுகத்தில் யாராக வராரு? சைத்தன்ய மகாபுரு வராரு. சைத்தன்ய மகாபுரு வந்து சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நான் சொல்லி கொடுத்தது பகவத்கீதை சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் வந்து நடைமுறையில் சொல்லிக் கொடுக்கறதுக்காக பகவானே சைத்தன்ய மகாபுருவை வந்து 500 வருஷத்துக்கு முன்னே வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எப்படி பக்தி பண்ண, என்ன பண்ண கலியுகத்தில். மகாபுரு என்ன சொல்கிறாருன்னா, நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீச காமியே மம ஜென்மனே பகவதார் பக்தி ஹை டுகி துவாய். நான் தனம், தனனா காசு டப்பு, நானா வேணாம். நான் ஜனம், என்னை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ், என்னோட ஜனங்கள் அது வேணாம். நான் சுந்தரி, அழகான பெண்கள் வேணாம். கவிதாம் வா ஜெகதீச காமையே மம ஜென்மனீஸ்வரே பகவதாட் பக்தி. எத்தனை பிறவி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் வந்து உன்னுடைய பக்தி சேவையில் இருக்கணும்னு சொல்லி மகாபிரபு சைத்தன்ய மகாபுரு சொல்லியிருக்காரு. சைத்தன்ய மகாபுரு சொல்கிறது வந்து அவர் சாட்சா யார்? சைத்தன்ய மகாபுரு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தது இல்லையா? சைத்தன்ய மகாபுரு பார்த்தீங்கன்னா அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. அங்கே பாருங்கள், அந்த 2 ஃபோட்டோ 2 கை இருக்குது பாருங்கள். அங்கே மாலை வந்து அங்கே கடைசியில் அந்த ஃபோட்டோ 2 தெரியுதா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சட்டை ஒன்று, நீல சட்டை ஒன்று. கிருஷ்ணனும் பலராமரும் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபுவாக நித்யானந்த பிரபு வந்தாங்க. இந்த சைடில் மஞ்சள் கலராக சட்டை போட்டிருக்காரு, அவர் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர். இந்த சைடு வந்து நீல கலர் சட்டை போட்டிருக்காரு, அவர் பலராமர் நித்யானந்த பிரபு. ஓகேவா? அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தனா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்து போயிருக்காரு. எப்படி?
நம்ம வந்து காசோ நம்மளுக்கு ஃபாலோவர்ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே வேணும்னு நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. நம்ம கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னது, எத்தனை பிறவி எடுத்தாலும் மம ஜென்மனீஸ்வரி பகவதாட் பக்தி. நான் எத்தனை பிரிவு எடுத்தாலும் எங்கே போட்டாலும் சரி நம்ம வந்து எனக்கு முக்திக்கு எது கேட்குறோம், முக்தி எது கேட்குறோம்? நம்ம வைகுண்ட லோகத்துக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து கைலாசத்துக்கு போகிறதுக்கோ இல்லை ஏதோ போகிறதுக்கோ இந்த லோகத்துக்கு போகிறதுக்கு முக்தி கேட்குறோம். அந்த முக்தி கேட்கறதுக்கு கூட ஒரு தூய்மையான பக்தியில் செய்யக்கூடாது. நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. பகவதாட் பக்தி, பகவானோட பக்தி மட்டும் தான் இருக்கணும். நான் எங்கே இருந்தாலும் உன்னோட பக்தியை கொடு, நான் எங்கே இருந்தாலும் உன்னோட பக்தியை நான் வந்து பரீட்சை பண்ணணும். நான் உன்னோட நாமத்தை எப்பவுமே நான் வந்து உன்னோட நாமத்தை சொல்லணும். இதுதான் நான் பகவான் கேட்கணும். புரியுதா ரவி பிரபு? பகவான்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? முக்தி கேட்டாருன்னா நம்ம என்ன கேட்க, முக்தி தான் வேணும். அதாவது அப்பா வந்து உதாரணத்துக்கு நிறைய பிள்ளைங்க வாங்கி வந்துருப்பார், பின்னாடி வச்சுருப்பாரு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஐஸ்கிரீம்னா அவர் நிறைய வச்சுருப்பாரு. ஐஸ்கிரீம் மட்டும் தான் ஐஸ்கிரீம் கொடுப்பாரு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பகவான் நம்மளுக்கு நிறைய கொடுக்குறது வச்சுருக்காரு. முக்தி நிறைய வச்சுருக்காங்க, நீ கேட்க மாட்டேன். முக்தி ஓகே, முக்தி எங்கே போகணும்? ஓகே. பட் பகவானுக்கிட்ட நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா, பக்தி கேட்டோம்னா அவர் வந்து நம்மளை வந்து பக்தி கொடுத்து நம்ம அவரோட இடத்துக்கு கூட்டு போவார். நம்ம எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குறோமே, அது கூட ஒரு வகையான அகங்காரம் தான். புரியுதா? எனக்கு வீட்டில் வந்து சோறு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாமா எனக்கு வந்து அது பொரிச்சு எடுத்துருவா, இதை பொரிச்சு எடுத்துருவா கேட்குறோம்ல, அப்போ அது வந்து வீட்டில் நம்மளோட அதிகாரம் செலுத்துகிறோம். கரெக்டாக இல்லையா? அதே போல் அந்த அதிகார மனப்பான்மை பக்தி பாதைக்கு வந்து எல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அப்பயும் அங்கங்கே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. எப்படின்னா, நான் கேட்குறத நீ கொடு, நான் என்ன முடிவு பண்ணியிருக்கணும் அந்த முடிவுக்கு நீ வந்து ஒத்துக்கோ, நான் கேட்குறத மட்டும் நீ செய். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேயே வந்து ஒரு கட்டளை போடுறோம், நான் முக்தி கேட்குறேன், நீ முக்தி மட்டும் கொடு. பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? எதுவுமே கேட்க மாட்டாங்க. பிரகலாத மகாராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரசிங்க அவதாரம். அவர் வந்து என்னை காப்பாற்றுன்னு கேட்டாரா? அவர் என்ன சொன்னார்? எப்பவுமே இரண்யகசிபர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு அவர் போட்டு மிதிக்கும் போது இது பண்ணும்போது என்ன பண்ணார்? பகவானை காப்பாற்றுன்னு கேட்டாரா? என்ன கேட்டார்? சந்திவன் என்ன கேட்டார்? அவர் என்ன கேட்டார்? ஓ நமோ நாராயண நமக, பகவான் நாமம் சொன்னார். அந்த நாராயண நாமம் தான் பக்தி. நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு பக்தி கொடு, எனக்கு உன் நாமத்தை கொடு, நான் நாம ஜெபம் பண்ண உன் பக்தி கொடு. ஏன்னா அது நாம சொன்னோன்னே பகவான் என்ன பண்ணார்? ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு. அவர் வந்து எங்கள் அப்பா வந்து பாம்பு வசத்தை கொடுக்குறாரு, பாம்பு வசத்தை பாம்பு வசத்தை மட்டும் தான் காப்பாற்றிருப்பாரு. தூக்கி அடுத்து வந்து மலையிலேருந்து தூக்கி போட்டார், அப்போ காப்பாற்றிக்க மாட்டார். ஒன்னொரு வாட்டி நீ கேட்டுக்கிருப்பியா? ஒரு வாட்டி நம்ம என்ன கேட்கணும்? பகவானே உன் பக்தியை கொடு, பகவானே உன்னோட நாமத்தை வந்து நான் ஜெபம் பண்ணணும், நீ என்னை பார்த்துக்கோ. அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய நான் ஒரு பிரச்சனை லிஸ்ட்டு போட்டால் நம்ம பெரிய லிஸ்ட்டு போடணும். தட்ஸ் வாய் நம்மளோட பக்தர்கள் நம்ம பகவான்கிட்ட எப்பவுமே முக்தி இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே கேட்கக்கூடாது. இந்த மாதிரி முக்தி கேட்குற பழக்கம், அப்புறம் வந்து என்னது பல வகையான மனசில் என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் இருக்குதுல்ல, இது எல்லாம் தான் வந்து இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அசட் சங்கா. அசட் சங்கான்னா என்ன அர்த்தம்? அது வந்து கெட்ட சங்கம், பொய்யான சங்கம். நம்ம பண்ணுறது வந்து என்னது? சாது சங்கம். சாது சங்கம் அண்ட் அசட் சங்கம் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நம்ம பகவான்கிட்ட எதுவுமே கேட்க தேவையில்லை. ஓகே, சப்போஸ் நம்ம ஏதாச்சும் இருக்கிறோம் நீங்கள் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்க இல்லை சொல்லி தான் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. பட் வந்து எனக்கு அது கூட இதை கூட ஃபுல்லாக லிஸ்ட்டு போட்டால் நம்மளை இந்த பூமிக்கு பேபியாக வரும் போதுலேருந்து பகவான் நம்மளை பார்த்துருக்கிறாரு. நீங்கள் வாயை திறந்து பேச முடியாத காலகட்டத்துலேருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் நம்ம சொல்லி தான் பகவானுக்கு வந்து லிஸ்ட்டுக்கு போகணுமா? நம்ம சொல்லி தான் பகவான் தெரியணுமா? நம்ம சொல்லி தான் பகவானுக்கு தெரியணும்னா அவர் எப்படி பகவான் இருக்க முடியும்? எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கரெக்டாக இல்லையா மாதாஜி? நான் சொல்லி தான் வந்து கடவுளுக்கு தெரியணும்னா அப்புறம் எப்படி ஒரு கடவுளாக இருக்க முடியும்? இப்போ ஒரு கவுண்டருக்கு போகிறோம், ஒரு பேங்க்கு போகிறோம், ஒரு பேங்க்கு போய் கவுண்டருக்கு போகிறோம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏன்னா அவங்க வந்து கடவுள் இல்லை, சாதாரண மனிதர்கள். கடவுள்கிட்ட வந்து நம்ம சொல்லி தான் தெரியணும்னா அவர் எப்படி கடவுளாக முடியும்? கடவுளுக்கு பகவானுக்கு எல்லாமே தெரியும். பட் வந்து நம்ம என்ன கேட்கலாம்னா நம்மளுடைய மனசு கஷ்டங்கள் எது இருந்தாலும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதில் நம்ம முக்கால்வாசி என்ன கேட்கணும்னா
நான் வந்து உன்னுடைய பக்தியில் நிரந்தரமாக இருக்கணும். அதுதான் நம்ம கேட்க வேண்டியது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்சங்கா. அதுதான் சட்சங்கா. நம்ம வந்து தனித்தனி இருக்கணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான சட்சங்கம் கிடையாது. புரியுதா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மச் ஆசைகள், நிறைய ஆசைகள் இருக்கும் போது மனசு வந்து பார்த்திங்கன்னா அது சட்சங்கத்தில் இல்லை. அது என்ன சங்கத்தில் இருக்குது? அசட் சங்கா. தென் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து உண்மையான வந்து மனதை வந்து உண்மையான சட்சங்கமாக மனசு வந்து உண்மையிலே வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த சாது சங்கத்தில் சட்சங்கத்தில் கேட்ட விஷயங்கள்லாம் நம்ம மனசில் இருக்கணும். இந்த மனசில் வந்து எப்போயுமே பகவானோட வார்த்தைகள் குருவோட கட்டளைகள் அதெல்லாம் மனசில் இருக்கணும். ஏன்னா எப்போயுமே மனசு தான் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. மனசில் வந்து எல்லாமே வந்து நல்ல விஷயங்களாக இருக்கணும், பகவான் பக்தி விஷயங்கள் இருக்கணும். சில சமயத்தில் வந்து மனசு வந்து சில சமயத்தில் வந்து கொரிலா மாதிரி ஆயிரும். வந்து பேய் பிடிச்சிக்கும், மனசு சேர்ந்து பேய் பிடிச்சிக்கும். பார்த்துருக்கீங்களா? அது நம்மளுக்கு அப்படியே பக்திக்கு அப்படியே எதிரியாக மாறிடும். அப்போ இந்த மனசு ஒழுங்காக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? மொதல் ப்ராசஸ் வந்து என்னது? சுத்தமாகணும். ஓகே. முக்கிய விஷயம் என்னது? சாண்டிங், ஜபம் பண்ணுறது. ஓகே. முதல்ல என்னது? பகவானுக்கிட்ட, என் பகவான் பக்தர்கிட்ட அழுகணும். எப்போ நம்ம வந்து பகவான்கிட்ட உண்மையிலே நம்ம வந்து மனதால் நம்ம அழுந்து, பகவானே என் மனசு இப்போ ஓகேவாக இருக்குது, எனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்காமல் இருக்குது, இந்த ஓகேவாக இருக்கும்போது உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு திடீர்னு திருப்பி பாரு காடி எடுத்து திருப்பி வீட்டுக்கு போனோன்னா திருப்பி பைத்தியம் பிடிக்கும். இந்த மனசு வந்து திருப்பி வந்து கோளாறாக மாறும். இந்த மனசு வந்து திருப்பி வந்து அசுரனாக மாறும். என் மனசை வந்து ஒழுங்காக வச்சு நான் வந்து உன்னோட பக்தி பாதையில் இருக்கணும். எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பாவத்தையும் எந்த ஒரு சின்ஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. நான் இந்த கேட்ட கிளாஸு கேட்ட விஷயங்கள் இந்த நாம ஜபம் பண்ணுறது ஒழுங்காக பக்தி பண்ணி செத்து போன பிறகு உங்கள்கிட்ட வந்து அடையணும். நான் இப்போயும் உங்கள்கிட்ட சொல்லி வச்சுறேன், என் மனதுலேருந்து உங்கள்கிட்ட அழுகிறேன் அப்படின்னு சொல்லி எப்போ மனதார அழுந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி கேட்குறோமோ பிறகு பகவான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவார்? மனதை வந்து மனசில் வந்து இந்த கேட்ட விஷயங்கள்லாம் உள்ளுக்குள் வைக்கிற மாதிரி அவர் வந்து கருணை கொடுப்பார். அந்த கருணை, அந்த கிருப்பா பலா, அந்த கருணை தான் நம்ம மனதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம். அந்த கருணை நம்ம மனசுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம கேட்ட விஷயங்களில் சில மாதிரி ஒரு தப்பு பண்ண போகிறோம், மண்டை மூளை சொல்லுது, ஒரு வாட்டி தானே தவறு பண்ணி அது பண்ணி சொல்லுதுன்னு வச்சிங்களேன். அப்போ திடீர்னு நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் வரும், ஏய் இதை பண்ணாத, இதை செய்யாத, இதை பண்ணால் பாவம், இதை பண்ணால் குருவுக்கு அபராதம், இதை பண்ணால் வந்து நீ கேட்குற கிளாஸுக்கு அபராதம், இதை பண்ணாத தவறு. ஒரு வாய்ஸ் ஒரு வாய்ஸ் ஒரு சத்தம் வரும் பாருங்க, அதுதான் குரு கருணை. புரியுதா? அப்போ அந்த மாரி வந்து எப்போ நம்ம அழுந்து பகவான் பக்தர்கள்கிட்ட குருக்கிட்ட ஆச்சாரிக்கிட்ட அழுந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ தென் மனசு வந்து பார்த்திங்கன்னா உண்மையான சட்சங்கம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கேட்குற கிளாஸு அப்போ தான் உள்ளுக்குள்ளே இறங்கி இங்கே வந்து உள்ளுக்குள்ளே நிற்கும். இல்லைன்னா இப்படி போய் இங்கே வெளியாயிரும், இப்படி போயிட்டு இப்படி வெளியாயிரும், இதுக்குள்ளே மனசுக்குள்ளே வராது. அந்த கருணை இருந்தால் தான், வைஷ்ணவர் கருணை ஆச்சாரிய கருணை இருந்தால் தான் இது உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ இது கூட தான் நம்ம வந்து அசோசியேட் பண்ணுறோம். மனதில் என்ன இருக்கோ அது கூட தான் நம்ம சங்கம் கொண்டு இருக்கோம். காலையில் டிஹெச்ஆர் இல்லை காலையில் வந்து எஃப்எம் இல்லை ரேடியோவிலேருந்து ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு கூட தான் மனசு வந்து சங்கம் கொள்ளும். மனசு அது கூட தான் அசோசியேட் பண்ணும். காலையில் பாட்டு கேட்டப்பா நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த பாட்டு தான். அந்த பாட்டு யார் பாடுறா? ரேடியோவில் ஒரு வாட்டி போட்டாங்க, 100 வாட்டி உள்ளுக்குள்ளே போட்டது யார் பிரபு? நம்பலா? என்ன ஏன் சேர்க்குறீங்க நீங்கள்? மனசுக்குள்ள ஓடி இருக்கும். அப்போ அந்த பாட்டு கூட அசோசியேட் பண்ணுறது யார்? நம்ம இந்த ஆத்மா அசோசியேஷன் பண்ணியிருக்கு. அப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மனசு ஒழுங்காக இருந்தால் தான் அந்த மனசு கூட அசோசியேஷன் பண்ணும்போது தான் இந்த மொத்த பாடியும் ஒழுங்காக இருக்கும். இல்லைனா மனசு ஒழுங்காக இல்லைன்னா தேவையான விஷயங்களை வந்து நினைக்க தோணுதுன்னா நம்ம அதுவே நினைக்க என்ன ஆகும்? நம்ம பாவங்கள் தேடி போகும். நம்ம அதனால தான் மனசு வந்து ரொம்ப வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? வைஷ்ணவரோட கருணை ரொம்ப முக்கியம். அந்த வைஷ்ணவ கருணை வந்து அது எப்படி கிடைக்கும்? வைஷ்ணவ கருணை எப்படி கிடைக்கும்? கருணை எப்படி கிடைக்கும்? எப்போ நம்ம வந்து சின்சியர் என்ன சொல்லுவோம் தமிழில் பிரபு? நேர்மையான என்ன சொல்லுங்கம்மா நீங்கள்? என்ன ஃப்ரீயாவா? ஃப்ரீயாக இல்லை, நேர்மையாக உண்மையிலே நம்ம திருந்தணும், உண்மையிலே வந்து பகவான் கருணை எடுக்கணும். அவங்க நேர்மையாக உட்காந்து நம்ம அந்த அசோசியேஷன் எடுக்கும் போது சங்கம் கொள்ளும் போது வைஷ்ணவ கருணை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவர்கிட்டேருந்து நம்ம வந்து பாத துளி அவங்க வைஷ்ணவ காலை தொட்டு வணங்குறது, சரணாமிர்தா அவங்க காலை கழுவுன தண்ணி தலையில் வச்சுக்கிறது, இருக்க மகாபிரசாத் அவங்க சாப்பிட்ட விஷயங்களை நம்ம கொஞ்சம் சாப்பிட்றது, நமக்கு அவங்க கொடுப்பாங்க, சில ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க பாருங்க, அந்த ஸ்வீட்டு நம்ம வாங்கிக்கிறது. இந்த கருணைகள் நம்மளுக்கு இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கருணை மூலியமாக தான். அதனால தான் எங்கெங்கெல்லாம் சாது சங்கம் வைஷ்ணவ சங்கம் நடக்குதோ அங்கே நம்ம போய் உட்காந்து அந்த கதையில் சின்சியராக கேட்கணும். பிறகு அந்த கருணை நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம மனது தூய்மையாகும்.
அதனால தான் உட்காரும் போதே நம்ம குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம உட்காரணும். ஓகேவா? இப்போ உதாரணம் வந்து பாருங்கள், மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, சௌபரி முனி பார்த்தீங்கன்னா 60,000 வருஷம் 60,000 இயர்ஸ் தண்ணிக்குள்ளே உட்காந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தவம் பண்ணுறாரு. தண்ணிக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுறாரு. பிறகு என்ன அந்த கதையில் என்ன வரும், ரெண்டு மீன், ஒரு 2 மீன் வந்து ஒரு ஆண் மீன் பெண் மீன், அவங்க 2 பேரும் வந்து ஜாலியாக இருப்பாங்க. 2 பேரும் வந்து காதலர்கள், 2 பேர் ஜாலியாக போகும்போது அவர் மனசு என்ன ஆயிரும், உடனே வந்து ஐயோ நான் மட்டும் ஏன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கேன், நானும் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு வெளியில் வந்து பிறகு வந்து அழகாக அவருடைய பவரில் உடம்பெல்லாம் அழகாக மாற்றிக்கிட்டு பிறகு மண்டாதா மன்னருடைய 50 மகள்களை கல்யாணம் பண்ணுவார் சௌபரி முனி. இப்போ சௌபரி முனி தண்ணிக்குள்ளே இருந்தார். அவர் முன்னுக்கு வந்து அவர் கலங்கப்படுத்துகிற மாரி யார் தண்ணிக்குள்ளே வந்து டான்ஸ் ஆடுறாங்களா, யாராச்சும் வந்து அவர் மனசை கலைச்சாங்களா? பிறகு எப்படி வந்து மனசில் வந்து அந்த கலங்கம் வந்துச்சு? மாயா ஓகே, எப்படி அந்த கலங்கம் வந்துச்சு? மாயா ஓகே பிரபு, எப்படி? மனசு, அவர் மனசோட சங்கம் கொண்டுட்டு இருந்தார். அந்த மனசோட சங்கம் கொண்டுகிட்டே இருந்தார். மனசு வந்து உடனே அந்த 2 மீன் பார்த்தோன்னே அந்த ஐயோ 2 மீனே ஜாலியாக இருக்குது, கல்யாணம் இருக்குது, நீ ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க, நீ கல்யாணம் பண்ணு சொன்ன மனசு டக்குன்னு மாறினோடனே என்ன ஆயிடுச்சு, அந்த மனசோட சங்கம் கொள்ளும் போது அவரும் வந்து 60,000 வருஷம் செஞ்ச தவம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரபு நான் கெட்ட சங்கத்தில் எதுவும் போகல பிரபு, எந்த ஒரு பேட் எஜுகேஷன் இருக்கல, நான் டிவி பார்க்கல, நான் சிகரெட் குடிக்கல, நான் தண்ணி அடிக்கல, எதுவும் பண்ணல, நான் ஒழுங்காக தான் இருக்கேன், கிடையாது. ஸ்டீல் ஒன்று நம்ம வந்து கெட்ட சங்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த கெட்ட சங்கம் எங்கே நடக்குது, அந்த கெட்ட சங்கம் எங்கே நடக்குது, பேட் எஜுகேஷன் எங்கே நடக்குது, மனசுக்குள் நடந்துகிட்டே இருக்குது. தட்ஸ் வாய் நம்ம ஏன் பக்தியில் ஸ்ட்ரகிள் ஆகிறோன்னா தட் இஸ் அ மெயின் ரீசன். பிரஜா மாதாஜி புரிதா பரணி? நம்ம வந்து சுற்றி இப்போ கோயிலில் ஒன்றுமே இல்லை, இங்கே எங்கே ஒரு உதாரணம் ஒரு பாலைவனத்தில் ஒரு டெசர்ட்டில் ஒரு இதில் இருக்கீங்க, பாலைவனத்தில் இருக்கீங்க, யாருமே இல்லை, சுற்றி ஒரு நபரும் ஒரு காக்கா ஈக்குவாக கூட இல்லை, ஸ்டீல் ஒன்றும் நம்ம வந்து கெட்ட சங்கத்தில் தான் நம்ம இருப்போம். ஏன்? நம்ம கூட மனசு மிகப்பெரிய வந்து ஒரு நம்ம மனசு வந்து கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம அந்த மனசு கூட சங்கம் கொண்டுகிட்டே தான் இருப்போம். நான் சொல்கிறது பொய்யா கண்டா இல்லையா? மனசு வந்து சில சமயத்தில் கோளாறாகி மண்டை வந்து நம்ம மூளைக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே மணி அடித்து பேசுவார், ஏய் இதை பண்ணாத, இதை போகாத, அவன் சொல்கிறத கேட்காத, இதை போய் செய்யாத. இது யார் சொல்கிறா பழனி? ஜெபம் பண்ணாத யார் சொல்கிறா? மனசு. மனசு அப்படியே விட்டுடலாமா? மனசு அப்படியே விட்டுட்டா செத்து போயிட்டு ஓகே வருமா? திரும்பி இங்கே போயிட்டு பூமிக்கு திருப்பி வரணும். எம் வாபீஸ் மரணம் பாவம் தக்தி அந்த கலைவரம். இந்த மனசு இறக்கும் போது அந்த மனசு என்ன நினைக்குதோ, இந்த மனசில் எந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கோ அந்த சிந்தனை வச்சு தான் நம்ம அடுத்த பிறவி வருவோம். அதே போல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி இருக்குல்ல, செயல்கள் செய்கிறோம்ல, அந்த செயல்களை வச்சு நம்மளுக்கு அடுத்த உடம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த பாகவத 3ஆவது காரணம் நம்ம படிப்போம். செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு புண்ணியமும் ஒவ்வொரு பக்தியும் செய்கிற வச்சு நம்ம அடுத்த பாடி உருவாக்கிட்டே இருக்கும். அடுத்த விஷயங்கள் நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம மனசில் கிடைச்ச நம்ம இறக்கும்போது என்ன சிந்தனை இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அடுத்த பாடி கிடைக்கும். அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், அசட் சங்கம் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம வந்து கெட்ட சங்கம் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கே பண்ணுறோம்? வெளியில் இல்லை, யார் கூட பண்ணிகிட்டு இருக்கோம்? மனசில் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்பிள் இருந்தாலும் சரி, நீ வெளியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம வந்து மனசு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மனசு. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்போவுமே வந்து நம்மளே வந்து பரீட்சை பண்ணிக்கணும். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினிங் பண்ணிக்கணும். என்னென்னா என் மனசில் இந்த எண்ணங்கள்லாம் வருதே, இது வந்து குரு என் கிருஷ்ணரை வந்து சந்தோஷப்படுத்துமா? என் மனசுக்குள்ளே பரமாத்மா பகவான் இருக்கிறார், கூட பக்கத்தில் பகவான் இருக்கிறாரு. ஆனால் பக்கத்தில் அதாவது இந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் மாதிரி வச்சுங்க. 2 ரூமு. ஒரு ரூமில் பகவானுக்கு ஷேர் பண்ணி உட்காந்துருக்காரு பரமாத்மாவா. இன்னொரு ரூமில் நம்ம என்ன பண்ணுறோம், பல அட்டுழியம் பண்ணுறோம். அது இன்னொரு ரூம் என்னது, நம்ம மனசு. அப்போ இந்த மனசில் இந்த கண்ட எண்ணங்கள் வருது, கண்ட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு மனசில் வருது, பல விஷயங்கள் தோணுது. இது பக்கத்தில் இருக்க பகவான் என் குரு இது திருப்தி அடைவாரா? இது நம்ம எப்போவுமே நம்ம வந்து திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, சாதகனா வந்து என்னது, பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள். எஸ்டர்டே மாதாஜி 2 type devotees. What is those? Another one?
Prayashasta. ரெண்டு வகை டிவோட்டி நான் சொல்லியிருந்தேன் நான் சிசி கிளாஸில். வந்து நோட்ஸ் இருக்கா? Prayashasta. பிரயாஷ் சம்திங் அப்படி பிரயாஷ் தான் வரும். மாதாஜி சிசி சைத்தன்ய சரிதாமிரதா ஃபர்ஸ்ட் இது ஆதிலீலா சாப்டர் என்ன மாதாஜி 62 இல்லை 63 பாருங்கள். அதில் பார்த்தா தெரியும். அதாவது ரெண்டு வகையான பக்தர்கள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து சாப்டர் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான், முதல் சாப்டர் தான். Chapter 1. ஸ்லோகா வந்து 62 நினைக்கிறேன் பாருங்கள். 2 டைப் டிவோட்டி போட்டுருக்க பாருங்க. 4 ஸ்லோகா 3 ஸ்லோகா. அப்போ 64 பாருங்க. 64 பாருங்க. இருக்கா? Two times personal associate, Parisat. பரிசாத். பரிசாத்னா வந்து என்னதுன்னா, நம்ம வந்து பகவானுடைய பக்தியில் வந்து 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 அதை நல்லா பக்தி பண்ணி நம்ம வந்து பக்குவம் ஆகிட்டோம். அவங்க தான் பரிசாட் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாதக்கானா என்னென்னா பயிற்சி பண்ணியிருக்கோம், மனசு ஒழுங்குபடுத்திகிட்டே இருக்கணும், அதனால சாதக்கா சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வந்து சாதக்கானா சாதனா பக்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாதனா பக்தி என்னது? காலையிலே நம்ம வந்து ஏஞ்சி முடிஞ்சிருக்கு நம்ம நாம ஜபம் பண்ணுறது, பகவான் டெம்பிளுக்கு வர்றது முக்கியமான விஷயம் நாம ஜபம். அதோட முக்கியமான விஷயம் கிளாஸ் கேட்குறது. கிளாஸு கேட்காம நம்ம நாம ஜபம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை. விஷயம் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு சும்மா வந்து ஒரு பிளாங்காக பண்ணும்போது எதுவுமே வந்து உங்களுக்கு புரியாது. கிளாஸ் கேட்குறது, ஸ்ரவணம், கீர்த்தனம், சாண்டிங் பண்ணுறது, தென் அப்போ தான் ஸ்மரணம் ஒழுங்காக இருக்கும். ஸ்மரணம் திங்கிங் நினைவு ஒழுங்காக இருக்கணும். எப்போ இருக்கும்? மனசில் எது இருக்கோ அதுதான் இங்கே வரும். அதனால் ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்குறது, அப்போ சாண்ட் பண்ணுறது பகவான் பற்றி பேசுறது, நீங்கள் தவம் பண்ணுறது, கீர்த்தனம் பண்ணுறது, இதெல்லாம் படிக்கிறது, இதெல்லாம் அந்த கீர்த்தனம் இருக்கு. அப்போ தான் ஸ்மரணம் ஒழுங்காக திங்கிங் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட நான் நிப்பாட்டுறேன். பட் வந்து இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த கிளாஸ் நம்ம கொண்டே பண்ணுவோம். கொங்குஷன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சும்மா வந்து ஒவ்வொரு நாளைக்கு நம்ம வந்து சூரியன் அழகாக விடியுது, ஒவ்வொரு நாளைக்கு புதிய நாள், ஒவ்வொரு நாள் புதிய நாள் தான். நம்மளுக்கு என்ன நாள்? நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் என்ன ஆகுது? நம்மளுக்கு முடிஞ்சிக்கிறதுக்கு அங்கே விடியுது, வெளியே விடியுது. புரியுதாமா உங்களுக்கு? வெளியில் சூரியன் புதுசாக விடிஞ்சிட்டு தான் இருக்குது, அது பல்லாயிரக்கணக்காக விடிஞ்சு தான் இருக்குது. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் முடிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாள் முடியுது. நம்மளுக்கு வந்து 100 வருஷம் கழிவுதல், 100 வயசு ஆயுசு, 100 வயசு வாழ்கிறோமா? மாதாஜி வாழ்கிறாங்களா 100 வயசு? அங்கங்கே என்ன ஆயுசு இருக்குது? அல்பாயுசு தான் இருக்குது. 20 வயசு பையனுக்கு, 10 வயசு பிள்ளைங்களுக்கு அந்த இனிப்பு நீர், அந்த எல்லா வகையான சீக்கம் எல்லாத்துக்கும் வருது. அப்போ நம்மளுக்கு ஆயுசு வந்து ரொம்ப கூட இல்லை, ரொம்ப நாள் நம்மளுக்கு டைம் இல்லைங்க. இருக்கிற காலகட்டத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற காலகட்டத்தை தூங்கியே பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு. இது அழகாக கால்குலேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு 100 வயசு இருக்குன்னா 100 வயசில் 50 வருஷம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தெரியுங்கன்னா தூங்குறது மட்டுமே நம்ம 50 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல சோஷியல் வாழ்க்கை, வெளியில் வாழ்க்கை, போகிறது, படிக்கிறது, வருது, இதில் வந்து 20 வருஷம் இதில் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்கூலே பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அதிலே முடிஞ்சிருச்சு பாதி வாழ்க்கை. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் குடும்பம், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20-30 வருஷம். நீங்கள் கடவுளை நினைக்கக்கூடிய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தான் நீங்கள் கடவுளை நினைக்கிறீங்க. அதுவும் வந்து 10 வருஷம் முழுமையாக இல்லை, அங்கங்கே பிரித்து. அப்போ இந்த கடவுளை நினைக்கிற இந்த விஷயத்தை வந்து ரொம்ப குறைவான காலகட்டம் நம்ம நினைக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து டைமை யூஸ் பண்ணி வேஸ்ட்டு பண்ணாமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து பகவான் பற்றி நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்ம வந்து அந்த மனசில் வந்து பகவான் சிந்தனை எடுத்து வருமோ, சாஸ்திரம் படிக்கணும், பகவான் நாம ஜபம் பண்ணணும், இதெல்லாம் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு அடுத்த பிறவி. நீங்கள் நினச்சி பாருங்கள், கிருஷ்ண பக்திக்கு வருது இந்த கிளாஸ்லாம் கேட்குறது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் நமக்கு கிடைக்கிது. பகவானோட கருணை இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாம் கேட்க முடியும். இந்த வாய்ப்பை கிடைச்சி நம்ம வந்து இதை சரியாக நம்ம பயன்படுத்தணும். நம்ம இதை சரியாக நம்ம பயன்படுத்தி முயற்சி பண்ணி இந்த பிறவியை முடித்து நம்ம பகவான் லோகத்துக்கு போயிடணும். அதுதான் வந்து ஒரே நோக்கம், அதுதான் கோல் ஆஃப் த லைஃப், அதான் வந்து வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள்.
அதனால ரொம்ப கிருஷ்ண பக்தி ரொம்ப சீரியஸாக பயிற்சி பண்ணணும். இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, இப்பதான் வந்து கேட்டேன். அறிவை மாத கை தட்டி கொடுங்க. இது வரைக்கும் நான் எங்கேயும் ஆ. கேட்கவே இல்லை. உங்களுக்கு வந்து எனக்கு நீங்கள் மலேசியாவுக்கு இப்பதான் நான் 2 வாரமா இங்கே மலேசியாவுக்கு வந்து இங்கே கேட்கணும்னு சொல்லி ஜெகநாதருடைய பிளானு. அதனால உங்களுக்கு மனசுக்குள்ள கடவுளேன்னா கடல் கடந்து உங்களை வர வச்சிருக்காரு பார்த்தீங்களா. இங்கே வந்து கேட்டு இங்கே அறிவு மலருன்னு சொல்லி நம்ம எழுதுறதில்ல, பகவான் எழுதுறது. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம ஜெபம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்கள் புதுசாக வரவங்க நீங்கள் வந்து எந்த கடவுளை கும்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் தொடர்ந்து நாம ஜெபம் ரொம்ப முக்கியம். பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க அன்னாடிக்கு நாம ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். நாம ஜெபம் பண்ணதான் வந்து மன தூய்மை அடையும். அப்போ தான் மனசுக்குள்ளே பகவானோட கருணை வைஷ்ணவ கருணை கிடைக்கும். ஓகேவா? இதான் வந்து கன்க்ளூஷன். ஓகேவா? இதான் வந்து முடிவு இந்த ஸ்லோகத்தோட. ஓகேவா? அடுத்த ஸ்லோகத்தில் வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து நிறையா இருக்குது. இது ஒன்றும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி வேண்டியிருக்கு. நம்மளுக்கு டைம் பத்த மாட்டேது. ஏன் வருஜா வந்துச்சு 42. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवत ग्रंथराज की, जय जगन्नाथ बल सुभद्रा महारानी की, जय श्रील प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि बोल. எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள்?